போதும். தமிழும் ஆங்கிலமும் பயின்றாலே நமது மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நானும் அத்தகைய பள்ளியில் தான் படித்தேன். என்னுடைய மகளும் தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் பள்ளியில் படித்தது. மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்தினார்கள் என்றால் அது மறைமுகமாக இந்தி திணிப்பாக தான் பார்க்க வேண்டும். இந்தி திணிப்பை என்றும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. வடநாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வேலைக்கு வரும்பொழுது யாரும் ஆத்திச்சூடியோ திருக்குறளையோ படிச்சுட்டு தமிழ் இலக்கியமோ இலக்கணத்தையோ படிச்சுட்டு தமிழ் பேசவோ எழுதவோ தெரியாமல் தான் வராங்க. ஆனால் இங்கே வந்து வேலை செய்யும் பொழுது பழகிக்கிறாங்க, மொழியை கற்றுக்கிறாங்க. நம்மளும் யாரையும் மொழி தெரியாததுனால அவங்கள ஏற்றுக்காமையோ அவங்கள விரட்டி அடிப்பது கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வேலை காரணத்துக்காக வடநாட்டுக்கு சென்றார்கள் என்றால் அங்கே போய் அவங்க பழகிக்குவாங்க. யாராவது இந்தி பயில வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, கேந்திர வித்யா ஸ்கூல் இருக்குது, சில ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அதில் போய் படிச்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் பள்ளியில் மூன்றாவது மொழியை கட்டாயமாக்குவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அதை மூன்றாவது மொழி என்று சொல்லும் பொழுதே அவர்கள் இந்தியை தான் திணிக்க மனநிலையில் இருக்கிறார்கள். என்ன ஆகுனாக்க கொஞ்ச நாள் கழித்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் நமக்கு டீச்சர் இருக்காது. இந்த மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உங்களுக்கு தானே டீச்சர் இல்லை, நாங்கள் யூபி பீகார்லேருந்து டீச்சர் அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி வடநாட்டவர்கள் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அவங்க வடநாட்டவர் வந்துடுவாங்க. அது வந்தாலே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி அழியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமும் தமிழுமே போதும். இதை வைத்துக்கொண்டே நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம். இதுவே தொடர வேண்டும். மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இல்லைங்க, கட்சி எல்லாரும் ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் அவங்க ஒன்றும் பிரகடனம் செஞ்சுக்குவாங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் இந்த மாதிரி குற்றங்கள் இல்லை, அப்படி குற்றங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். குற்றங்களை வந்து இப்போது வந்து வெளிப்படையாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள், அதனால் அதிகமாக தெரியலாம். இதை வந்து அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை தான் எடுக்குது. நேற்று கூட ஒரு கலெக்டர் வந்து ஒரு தவறாக பேசுனதுக்காக உடனே இடைநீட்டு அவர் வந்து பணிமாற்றம் செய்தார்கள். அதனால் இதை தடுக்கிறது வந்து சமுதாயம் தான் தடுக்கணும். சமுதாயத்துடைய விழிப்புணர்வு மூலமாக நம்மளுடைய வளர்ப்பின் மூலமாக தடுக்க முடியும். அரசாங்கம் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அது இந்த அரசாங்கம் எடுக்குது என்று தான் நான் நம்புகிறேன். தொடர்ந்து இல்லை, அது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ. அந்த பர்சனல் இஷ்யூவை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. சரி.